வணக்கங்கண்ணது தஞ்சாவூர் மண்ணு காரைக்கால் என்னோடய ஃப்ரெண்டோட தங்கச்சி கல்யாணம். அதுக்கு நம்ம போயிருந்தோம். அப்போதைக்கு அவர் எங்களுக்கு லஞ்ச் பைத்தேல் மந்தின்னு சொல்லிட்டு ஒரு மந்தி ஷாப்பில் மந்தி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்படியே மந்தி தான் ஆர்டர் பண்ணிட்டானே, எப்படி மேக் பண்ணுறாங்கிறது எடுக்க முடியல, எப்படி பிளேட் அடிக்கிறாங்க, என்னென்ன போடுறாங்க, என்னென்ன பண்ணுறாங்கிறத சூப்பராக அந்த ஃபுல் விளாகில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அப்படியே அந்த படிக்கட்டு தாங்க ரொம்ப சின்னது, ஏறுறதுக்குள்ளே தசு புசுன்னு ஆயிடுச்சு. உடம்ப குறைன்னு அப்போ தான் மனசு சொல்கிறது மூளைக்கு எட்டுச்சு. டக்குன்னு மேலே போய் பார்த்தா அப்படியே கிச்சனுக்கு வாங்க அப்படின்ட்டாங்க. கிச்சனுக்கு போனோன்னா பாருங்கள், சுட சுட மந்தி கலர்ஃபுல்லாக. இது கலரா அப்படின்னு கேட்டேன், இல்லை குங்குமப்பூ அப்படின்ட்டாங்க. குங்குமப்பூவும் எடுத்து காமிச்சாங்க. சுட சுட மந்திங்க, சிக்கன் மந்தி, சிக்கன் தந்தூரி, கிரில்டு சிக்கனு, ஃபிஷ் மந்தி, மட்டன் மந்தி, ஏகப்பட்ட மந்தி வெரைட்டி இருக்குது. வீடியோ லாஸ்ட்டில் இவங்களோட ரிவ்யூ இருக்குது, அதாவது என்னென்ன பண்ணுறாங்க, எத்தனை வெரைட்டி ஆஃப் மந்தி இருக்குது, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எத்தனை கிலோ மந்தி ஓடுங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக சொல்லுவார். ஆனால் இது ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு தான் வரணும். இந்த நம்பர் நான் கீழே தரேன், நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு பைத்தேல் மந்தி காரைக்கால் போய் சாப்பிட்டு பாருங்கள். நான் சாப்பிட்டேன், எனக்கு சாட்டிஸ்ஃபைடு. அப்படியே நம்ம பையங்களோட ஒரு 8 பேரோட போய் 2 ஃபுல் மந்தி ஆர்டர் பண்ணார். செம்ம சூப்பராக இருந்துச்சு. என்னடி சொல்கிற, நீ என்ன சொல்கிற? அப்படியே உங்கள் கிச்சனில் அப்படியே மந்திக்கான அந்த மட்டன் பீஸை அழகாக கிரில் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். அவ்வளோ எண்ணெய்ங்க, எல்லாமே பியூர் கோல்டு வின்னர் நெய் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அப்படியே சிங்கிள் மந்தி எப்படி பார்சல் அடிக்கிறாங்க பாருங்கள். அத்தா சிங்கிள் மந்தினா வீட்டில் நார்மலாக சாப்பிட்னா 3 பேர் சாப்பிட்லாம், அவ்வளோ இருந்துச்சு. இது ஆஃப் மந்திங்க, இது கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். அழகாக சாப்பாடு பெரிய தட்டில் அந்த மந்தியை வச்சுட்டு, மந்தி பிரியாணி வச்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகிறாரு. எடுத்துகிட்டு போய் டேபிளில் வைக்கிறாங்க. நம்ம கேட்டதுனால இவ்வளோ பிஸின்னு நம்மளை அலோவ் பண்ணாங்க, அது வரையும் ரொம்ப தேங்க்ஸ். நம்ம இந்த கடைக்கான ப்ரொமோஷன்லாம் கிடையாது, அது 100% அடித்து சொல்லிடுறேன். இது ஊறுகான்னு ஒன்று வச்சாங்க, அந்த கான் வெங்காயம் இதெல்லாம் போட்டு காரசாரமாக இருந்துச்சு. இவங்களோட இது ஆஃப் தந்தூரி மந்தி புலக்கு, ஒரு ஆஃப் கோழி எடுத்து அழகாக வச்சு ஃப்ரைடு ஆனியன் அப்படியே பனிச்சாரல் மாதிரி அப்படியே மேலே தூவி விட்டுட்டு, அதுக்கு மேலே ஒரு சிக்கன் ஆஃப் பீஸ் எடுத்து வச்சுருப்பாங்க. சிக்கனை எப்படி தான் அப்படி வெட்டி அதை கிரில் பண்ணாங்கன்னு தெரில, ஆனால் செம்ம சூப்பரான ஒரு ஃப்ளேவருங்க, மந்தி ஃப்ளேவர். ஃபஸ்ட் டைம் நான் ஒரு மந்தி சாப்பிட்றேன்னா அது இங்கே தான். அடுத்த மந்தி சூடான சுவையான மந்தியை செம்ம சூப்பராக இப்போ தம் உடைக்க போகிறாங்க. அதைத்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வெயிட் எவ்வளோ வைக்கிறாங்க, உள்ளே இருக்கிற அந்த ஒரு துளி யார் கூட வெளியில் போகாதுங்க, அதுக்கேற்ற மாதிரி தாங்க வெயிட் வைக்கிறாங்க. எல்லாம் சில பேர் மாவை வச்சு வெயிட் அந்த சைடில் ஃபுல்லாக மாவு வைப்பாங்க, அதெல்லாம் வைக்காமல் அப்படியே ஒயிட் கலர் துணியிலே அழகாக பாருங்கள், அப்படியே சுனாமி வந்தது போல் வந்துட்டு போகுது பாருங்கள். எடுக்கவே முடியல, அவ்வளோ ஹீட்டாக இருந்துச்சுங்க அந்த இடம். அழகாக அந்த வெள்ளை துணியை எடுத்துகிட்டு உள்ளே நெய்யும் அதில் ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. ஆனால் ஸ்மெல்லு அல்டிமேட் ஸ்மெல்லுங்க, செம்ம சூப்பராக இருந்துச்சு. கிச்சனில் எல்லாம் பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க வேலையை கெடுக்காமல் நம்ம வீடியோ எடுத்தாச்சு. இதை அப்படியே எடுத்து அந்த நெய்யை ஓரமாக வச்சுட்டு இந்த தம் உடைக்கிற அழகு இருக்குல்ல, பிரியாணினாலும் சரி மந்தினாலும் சரி, அந்த தம் உடைக்கிறத வீடியோ எடுக்கிறது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். அங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள், உதிரியாக இருக்குங்க. அந்த பாஸ்மதி ரைஸில் செஞ்ச அந்த மந்தி, அந்த குங்குமப்பூ அங்கே போட்டிருக்குது, அந்த ஃப்ளேவர் மந்திக்குன்னு ஒரு தனி டேஸ்ட்டுங்க. பிரியாணி மாதிரி கிடையாது, ஃப்ரைட் ரைஸ் மாதிரி, மந்திக்குன்னு ஒரு தனி டேஸ்ட்டு. இவங்க கொடுக்குற அந்த சட்னியை ஊற்றி சாப்பிட்டா இன்னும் அல்டிமேட்டாக இருக்குது. இது இப்போ நம்மளுக்கு தான் அடிக்கிறாரு. 2 ஃபுல் அப்படியே 2 சிக்கன் பீஸு, 2 கோழி இல்லைங்க, ஒரு கோழி முழு கோழியை, ஒன்று கிரில்லு, ஒன்று அல்ஃபாம் சிக்கன், அது மாதிரி வச்சு செம்ம சூப்பராக அப்படியே மேலே கொண்டு வச்சோன்னே எங்கள் பயலுக நான் வரத்துக்குள்ளே அவங்களுக்கு பசி, வெயிலின் தாக்கம் அதிகமாகிடுச்சு பாருங்கள். குக்கும்பரு அந்த ஃப்ளேவர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெயிலின் தாக்கம் அதிகமானவனே எங்கள் பயலுக பூந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே திலீப் அப்படியே அந்த ஆஃப் கோழி எடுத்து காமிக்கிறான். செம்ம சூப்பராக குக்காக இருந்துச்சு. உள்ளே அவங்களோட ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கனாலே அப்படியே அரபு கண்ட்ரியில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு உள்ளே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. செப்பலை வெளியிலே விட்டு வந்துடணும். நாங்கள் போனது ஒரு 1:45 இருக்கும். இப்போ தான் கும்பல் வர ஆரம்பிச்சிச்சு. சாட்டர்டே சண்டேனா ப்ரீ புக் இல்லாமல் உள்ளே போகவே முடியாது. அப்படியே நம்மளுக்கு தேவையான அந்த மந்தி ரைஸுக்கு பக்கத்தில் போய் உட்காந்தாச்சு. இங்கே பாருங்கள், அந்த சிக்கனு கிரில் சிக்கனும் இந்த தந்தூரி சிக்கனும் கொடுத்துருந்தாங்க. முழு கோழி 4 பேர் ஒரு விலாசு தான் நம்மளுக்கு
சிக்கன் அவ்வளோக்கா பிடிக்காது. ஆனால் அந்த மந்தி ரைஸோடு அந்த சிக்கனு அந்த அந்த சட்னியோடு சேர்ந்து சாப்பிட்றது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அங்கே பாருங்கள் ராஜா அப்படியே எவ்வளோ கொடூரமாக அதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுற பாருங்க. அப்படியே ஃப்ரைடு ஆனியன் தான் கேட்டோம், ஒரு பிளேட் நிறையா அங்கே ஃப்ரைடு ஆனியனு, அது மேலே கணக்கு இல்லாத அளவுக்கு முந்திரி பருப்பு, அந்த ஃப்ரைடு ஆனியன் அப்படியே மேலே தூவி அந்த சட்னியோடு சேர்ந்து அடிக்கும்போது ஒரு ஆனந்தம் வரும் பார்த்தீங்களா, அது சொல்ல வார்த்தையே இல்லை. அப்படியே பின்னாடி ஆர்டர் பண்ண இந்த பெரி பெரி சிக்கன் வந்துருந்துச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக அந்த மல்லித்தலை வச்சு அந்த ஆனியன் அப்படியே ஆனியன் ட்ரிங்க்ஸு இந்த லெமனு வச்சு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ ஸ்பைஸியாகவும் இல்லை, அவ்வளோ இதாகவும் இல்லை, ஆனால் வேறு விதமான டேஸ்ட்டுங்க. இந்த மந்தியோட இது எல்லாமே வச்சு சாப்பிட்றது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. இந்த அல்ஃபாம் சிக்கன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குக் பண்ணி சிக்கனை எப்படி இப்படி சப்பையாக தட்டி இது பண்ணாங்கிறத எனக்கு இன்னமும் புரியலை. இதுக்குன்னு தனி மிஷின் வச்சுருக்காங்களா என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியாது. அந்த மந்திங்கிறாங்களே உண்மையாலுமே ஒர்த்துங்க. சட்னிலாம் அப்படியே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. தக்காளி சட்னி, தக்காளி இங்கிட்ட வந்து கார்லிக்கு பச்சை மிளகாய் இது போட்டு ஒரு சட்னி, ஆனால் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு. மந்தி பிரியாணி ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக எங்கே உங்களுக்கு நல்ல மந்தி பிரியாணின்னு உங்களுக்கு தோணுதோ அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சாப்பிட்டது வந்து பைத்தல் மந்தி செம்ம சூப்பராக இருந்துச்சு. இப்போயும் சொல்கிறேன், இது கடைக்கான ப்ரொமோஷன் இல்லை. அப்படியே வர அந்த மட்டன் பீஸ் அந்த கிரில்லில் வச்சு இப்படியாக்க ஒரு வாட்டு அப்பாலக்க ஒரு வாட்டு வாட்டினார். அப்படியே பாயில் பண்ணதை அழகாக கிரில் பண்ணி அந்த மந்தியில் வச்சு அது ஸ்பெஷல் மசாலாலாம் போட்டு கொடுக்குறாங்க. செம்ம சூப்பராக இருக்கும். என்னென்ன மந்தி ஸ்பெஷல் எவ்வளோ ஒரு நாளைக்கு ஓடுங்கிற அண்ணன் எக்ஸ்பிளைன் பண்ணார் பாருங்கள். அதான் வணக்கம்தா. இங்கே ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ மந்தி ஓடும்? உங்கள்கிட்ட என்ன மந்தி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு? மந்தி தான் ஃபேமஸ்ஸு. அதில் சிக்கனா மட்டனா? மட்டனு தந்தூரி. தந்தூரி. மூணாவது தான் கிரிலுக்கு சிக்கன். அதில் எலும்பு மந்தின்னு நான் புதுசாக கேள்விப்படுறேன், அது எப்படி? அது நம்மகிட்ட கிடையாது. எலும்பு மந்தி நம்மகிட்ட கிடையாது. ஓகே. மட்டன் மந்தி, சிங்கிள். மட்டன் சிங்கிள், சிக்கன் சிங்கிள்னா என்ன? சிக்கன் சிங்கிள்னா ஒரு ஆள் சாப்பிட்றது. ஒரு ஆள் சாப்பிட்றது. ஓகே ஓகே. ஆஃப் பக்கெட்டு வாங்க. ஆஃப் பக்கெட்லாங்கிறது நான் 3 பேர் சாப்பிடுவாங்க. 3 பேர் சாப்பிடலாம். ஃபுல் பக்கெட்டுங்கிறது 5 பேர் சாப்பிடுவாங்க. ஒரு நாளைக்கு உங்கள்கிட்ட எத்தனை கிலோ மந்தி ஓடும்? ஒரு நாளைக்கு 150 கிலோ ஓடும். 150 கிலோ. இதே சனி ஞாயிறுனா? சனி ஞாயிறுல 300-400 கிலோ ஓடும். 300-400 கிலோ ஓடும். இது எத்தனை வருஷமாக அந்த கடை இங்கே இருக்குது? சுமார் இன்ஷால்லாஹ் ஒரு 9 வருஷமாக ஓடிட்டு. 9 வருஷமாக ஓடிட்டு இருக்கு. நம்ம கடை எந்த இடத்துல இருக்கு? பாரதிய ரோடு, இந்தியன் பேங்க் ஆப்போசிட், காரைக்கால். பைத்தல் மந்தின்னு சொன்னால் இங்கே வந்துடுவாங்க. வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே புக் பண்ணது. ஆனால் ஒரு நாளுக்கு முன்னாடி புக் பண்ணிடணும். ஓகே. உங்கள் புக் பண்ணுற நம்பர் உங்களுக்கு தெரியுமா? என்ன நம்பரில் நம்ம புக் பண்ணால் இங்கே 3 நம்பர் கொடுத்துருப்பாங்க. 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் அந்த நம்பர் நான் கீழே போட்டுறேன் வாங்கிட்டு. ஓகே. உங்களோட ஸ்பெஷல்னா அது உங்களோட ஸ்பெஷல்னா என்ன? இது கடப்பாக்கட்டு பிரியாணிப்பாங்க. ஓகே. ரெண்டாவது வந்து ஹைதராபாத் பிரியாணி. ஓகே. ரெண்டும். ஆனால் அதிகமாக வர்றது மந்தி தான். மந்தி தான் அதிகமாக வரும். ஓகே, சூப்பர். தேங்க்யூ தான். வணக்கம். எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.